பாபநாசம் சேர்வலாறு அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக தாமிரபரணியில் 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். பாபநாசம் சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்தானது அதிகரித்து காணக்கூடிய சூழலில் தாமிரபரணியிலிருந்து நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வரத்து குறித்தும் நீர் இருப்பு குறித்தும் நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய ஆலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, குதிரைவெட்டி பகுதிகளில் அதிகபட்சமான மழை அளவு என்பது பதிவாகி வருகிறது. காக்காட்சி பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழை, ஊத்து பகுதியில் 16 சென்டிமீட்டர் பதிவாகிய நிலையிலும் கூட இன்னும் மழை விடவில்லை. தொடர்ந்து அங்கு கனமழையானது நீடித்து வருகிறது. அந்த மலை கிராமங்கள் மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. அதனுடைய காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைகளுக்கான நீர்வரத்தும் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில பாபநாசம் அணைக்கு தற்போதைய நிலையில 10,000 கன அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அணையினுடைய நீர் இருப்பானது 80% எட்டி இருக்கிறது. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து 3000 கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று மழையினுடைய தாக்கம் இன்னும் நீடித்து வருவதனுடைய காரணமாக நீர்த்திறப்பானது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதே போன்று பாபநாசத்தில் இருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் ஒருபுறம் இருந்தாலும் மற்ற சமவெளி பகுதிகளிலும் பெய்யக்கூடிய மழையினுடைய தாக்கம் காரணமாக தாமிரபரணி ஆற்றிற்கு கிளை ஆறுகள், சிறு சிறு ஓடைகளில் இருந்து வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு அதிகரிக்கும் என்பதனுடைய காரணமாகவும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் என்பது தாமிரபரணியில் செல்லக்கூடும். திருநெல்வேலி மாநகர பகுதிகளுக்குள் செல்லும் போது 5000 கன அடியை தாண்டி தண்ணீர் செல்லும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் நேற்றைய தினமே அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. ரெட் அலர்ட் என்ற வகையில திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே மழையானது தற்போதும் பெய்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இந்த மழையினுடைய தாக்கம் காரணமாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு தொடர்ந்து தண்ணீர் வரத்துகள் என்று சிறு சிறு ஓடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தாமிரபரணியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றைய தினமே மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு கொடுத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவி பட்டிருக்கிறது. அந்த வகையில மழையினுடைய தாக்கம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து நடவு செய்யப்பட்ட நாற்றுகள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படியாக மழையினுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து நீடித்தால் தாமிரபரணியில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய காரணமாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நடவு பணிகள் பாதிப்பு என்று மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வன்.